ஹலோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வாங்கி பாத் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தேன். பட்டை 2 துண்டு பட்டை போட்டுருங்க. லவங்கம், பூவு, கஸ்தூரி மேத்தி, ஒரு 4 சோம்பு போட்டுட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஆனியனை போட்டு ஆனியன் நல்லா டீப் ரோஸ்ட் ஆகணும். அடுத்து தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 2 தக்காளி, ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணுவாங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா வரணும். அடுத்தது கத்திரிக்காய். நீட்டு கத்திரிக்காய், குண்டு கத்திரிக்காய் போடுறது, நீட்டு கத்திரிக்காய் போடுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்படி நீட்டாக எப்படி கட் பண்ணியும் போடலாம், இல்லை அப்படி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கத்திரிக்காவை அவ்வளோ போட்டுவாங்க. கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துடணும். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா சிந்திங்க இஞ்சி பூண்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஒன்றா இஞ்சி நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் கூட பண்ணலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் இந்த வாங்கி பாத். கடையில் வாங்கி பாத் பவுடர் வாங்கி தான் போடணும்னு அவசியமே கிடையாது. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் போட்டுருங்க தனியா பவுடர். சிம்பிள் மெத்தட் வாங்கிக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதில் நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம், இல்லை லெமன் கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் போடாமல் இது வாங்கி பாருங்க. சிம்பிளாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஆயிடுச்சு. இப்போது தேவையான அளவு சால்ட்,
இது கூட நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி இல்லை, அதனால நம்ம புதினா கூட போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா எது வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறது தான் நம்மளோட டிஃபன். சாப்பாடு எது இது நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நம்ம டிஷ் பண்ணோம். அதுதான் ஒரு அழகு. எல்லாம் வச்சும் டிஷ் பண்ணுறது ஒரு அழகு கிடையாது. நம்மக்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ, இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வச்சும் பண்ணலாம். இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது வீட்டில். அதனால நம்ம என்ன பண்ணோம், இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டிஷ்ஷை நம்ம பண்ணுறோம். தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிக்கலாம், இல்லைனாக்கா இப்படியே பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் லெமன் போட்டாக்கா அந்த புளிப்பு தன்மை வந்துடும். தக்காளி போட்டனால உங்களுக்கு புளிப்பு தன்மை வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் வந்து அரிசி ஆட் பண்ணிடலாம். இது 1 கிளாஸ் அரிசி. ரெண்டு கிளாஸ், 3 கிளாஸ். என்னடா இவன் அரிசி எப்படியே போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஃபைன் ரைஸ், க்ளீன் ரைஸ் எது இருந்தாலும் நீங்கள் எப்படியே போட்டால் கூட ஒன்றுமே கிடையாது, நல்லது தான். இதுக்குள்ளே இருக்கிற ஒரு நீங்கள் அந்த கஞ்சி தண்ணி கீழே ஊற்றுறீங்கன்னா அது நம்ம இதுலேயே ஆட் ஆகிடும். இதில் ஆட் ஆகும்போது நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். 3 கிளாஸ் ரைஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. 1 கிளாஸ்க்கு 2, 2 கிளாஸ்க்கு 4, 3 கிளாஸ்க்கு 6. இப்போ 3 கிளாஸ்க்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டீங்களா? எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னாக்கா சாதம் நல்லா ஆகிட்டே இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சாதம் நல்லா வரும். அப்போ வந்து தண்ணி 1 கிளாஸு இல்லை 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாதம் நல்லா வரும். நல்லா வர சாதத்தை நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அசியாக இருக்கும். நம்ம இது ஒரு எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் ஊற்றிக்கிறோம். இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் அரிசியை பார்த்துட்டு நீங்கள் வந்து அளவு பண்ணி வச்சுக்கோங்க. புது அரிசி இருந்தாக்கா நீங்கள் வந்து அளவாக ஊற்றணும். நல்லா பழைய அரிசி இருந்தாக்கா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம். காய்ங்கெல்லாம் போட்டிங்கனாக்கா இன்னும் ஒரு 2 கிளாஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். இதில் வந்து அஜினோமோட்டோ எதுவுமே கலக்க தேவையில்லை, இதே போதும் நம்மளுக்கு. கரெக்டாக இருக்குங்க, கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நாக்கில் உங்களுக்கு தெரியக்கூடாது சால்ட்டு. தொண்டியில் வந்துட்டு நீங்கள் சால்ட்டு டேஸ்ட் பண்ணி விழுங்கும் போது உங்களுக்கு அந்த தொண்டியில் வந்து கொஞ்சம் உப்போட அந்த கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி தெரியும் உப்பு. அப்போ தான் இது குக்கிங் ஆகும்போது கரெக்டாக லெவலில் இருக்கும். இப்போது இது வந்து குக்கர் வைக்கக்கூடாதுங்க. எப்போவுமே குக்கர் விசிலுவே வைக்கவே கூடாது. எந்த அரிசியும் விசில் வைக்காதீங்க, முட்டி நோவு வந்துடும். முட்டி நோவு, இடுப்பு நோவு குக்கரில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா முட்டி நோவு, இடுப்பு நோவு வந்துடும். இதை வந்து அப்படியே தம் போடணும், அவ்வளோதான். மூடி வைக்கணும். கொச்ச ஒன்று அப்படியே மூடணும். விசிலே வைக்காதீங்க, விசிலில் வச்சு சாப்பிடாதீங்க. எப்பவுமே விசிலில் வச்சு எந்த சாப்பாடும் சாப்பிடக்கூடாது. அவ்வளோதான். பாருங்க, இது மூடிடுங்க. மூடிட்டு இந்த விசில் போட்டுருங்க. கொதிக்கணும், இப்படி எடுக்கணும், அவ்வளோதான். விசில் சும்மா அந்த காற்று போகக்கூடாது வெளியே, அவ்வளோதான். குண்டானில் கூட பண்ணலாம். குண்டானில் பண்ணணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த குக்கரில் பண்ணும்போது விசில் வராமல் சும்மா அப்படியே மூடி வைக்கணும், அவ்வளோதான். கொச்சவனை நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், லைட்டாக கொதிக்குதானே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா கொச்சிருக்கு சாதம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா
மொல்லமாக ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா காற்று போகாத மாதிரி மூடிடணும். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்படி தான் மூடணும். நீங்கள் லாக் பண்ணக்கூடாது. இதை வந்து லாக் பண்ணக்கூடாது. இப்படியே தான் மூடணும். ஸ்லிம்மில் வச்சுடுங்க. மொல்லமாக ரொம்ப ஸ்லிம்மில் வச்சுடுங்க. அது பாட்டுக்கு அதே தண்ணியாக வேவும். வெந்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வாங்கி பாத் ரெடியாக இருக்குது. வாங்கி பாத் ரெடி. வாங்கி பாத் ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். வாங்கி பாத்து சிம்பிள் மெத்தட். வாங்கி பாத் ஃபுல் ரெடி. குக் ஆயிடுது. இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கனாக்கா ஃபுல் ரெடி.